இப்போ பார்த்தோன்னா டைம் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து 1:46. இப்போ ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னா முள்ளங்கிரி பீக் போகிறோம். அண்ட் தென் எங்கே போகிறோன்னா ஜெரி ஃபால்ஸ் போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக பிளான் வந்து 2 தான். இந்த ரெண்டுதையும் இன்றைக்கி கவரப் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் தென் நாளைக்கு வந்து டுமாரோ வந்து பேலன்ஸ் பாயிண்ட் வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து நான் கவரப் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபுல்லாக இது ஃபாகாக தான் இருக்குது. ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதுதான் வந்து சிக்மங்களூர் டு முள்ளங்கிரி ரோடு. ஆனால் அந்த ரோட்டில் வந்து எங்களை தவிர வேறு யாரும் இல்லை. நோட் திஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து இன்னும் வந்து வெறும் 23 கிலோமீட்டருக்கேவும் 53 மினிட்ஸ் ஆகுது. ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுதான் ரோடு. ஆக்சுவலாக வந்து சிக்மங்களூர் வந்து மூணாறு மாதிரி கிடையாது. சிக்மங்களூருக்கு அப்புறம் தான் மூணாறு அண்டு வயநாடு மாதிரி இருக்கும். அதனால் வந்து சிக்மங்களூர் வந்து ஹில் ஸ்டேஷன் நினச்சி யாரும் வராதிங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து எங்கே ரீச் ஆகிட்டோன்னா முள்ளங்கிரி பீக் தானே. இது முள்ளங்கிரி பீக்குக்கு வந்துட்டோம். பைக்கை பார்க்கிங்கில் போட்டுட்டு இப்போ வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக்கிங் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். யார் யார் போகிறோன்னா ஃபஸ்ட்டு கேமரா திரும்பலையா, நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். 3 பேர் தான் ட்ரெக்கிங் பண்ணுறோம். ஆக்சுவலாக வியூ வந்து செம்ம க்ளவுடியாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அவ்வளோதான். கேமராவில் தெரியுற அளவுக்கு தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. மோட்டோ ரைடர் TN96 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பைக்ல தினிமே இந்த அளவுறதா சூப்பர். நாங்க கூட என்னமோ நினைச்சுதான் வந்தோம். இவனை நம்பி ரூமே மாத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் நல்லா பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு மெம்பர்ஷிப் மட்டும் வாங்கிக்கோங்க. மெம்பர்ஷிப்பா இது உண்டே 42 பேர் மெம்பர்ஷிப். முள்ளங்கிரி பீக் வாங்க. கல்யாணம் ஆகலையா முள்ளங்கிரி வாங்க. தனிமை வேணுமா முள்ளங்கிரி பீக்கு வாங்க. டீச்சர் வேணும்னாலும் வாங்க. டீச்சரா எல்லாம் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பீக்குக்கு வந்து வந்தாச்சு. ஆஃப்டர் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்தாச்சு முள்ளங்கிரி பீக்கு. ஆனால் செம க்ளவுடு முன்னாடி தீபேவாயா.
ஆக்சுவலாக வந்து ஹாய் கைஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 6:40 இருக்கும். 11 o'clock வந்து செக்இன் ஆனோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து 11 o'clock செக்இன் ஆகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் ரூம் அலோகேட் பண்ணாங்க. ரூம் அலோகேட்லாம் பார்த்துட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஒரு 1 hour கிட்ட வந்து ப்ளே ஏரியாவில் போய் கேரம்ஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ் விளாண்டுட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மொபைல் அண்ட் பவர் பேங்க்லாம் சார்ஜ் ஆஃப் பண்ணிட்டு இன்றைக்கி பிளான் அப்புறம் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு முள்ளங்கிரி பீக் ஒன்று பிளான் பண்ணோம். அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே வந்து ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்குது. ஒரு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஃபாக் அண்ட் மிஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து மேலே ஏற 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 பீக்குலாம் லாஸ்ட்டாக மேலே போகிறப்போ வந்து செம மழை. அண்ட் தென் அப்படியே போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு 5 o'clockலாம் அங்கே வந்து ரீச் ஆகிடும். 5 to 5:30லாம் மெம்பர்ஸோட நிலைமை என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5:30 ஆனது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படம் பார்க்குறாரு, இன்னொருத்தர் வந்து இழுத்து மூடி தூங்கிட்டாரு. நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கிட்ட எங்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இவர் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே தூங்கிட்டார். அவன்லாம் ஒரு பாடி அவுட்டு போட்டால் அங்கே பாரு ஒரு ட்ரிப்பு. அவனேன்னு சென்னையில் இருந்தவனை சிக்மங்களூர் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் டவுன்லோட் பண்ண மூவியை இங்கே வந்து பார்த்துட்ருக்குறாரு. இன்னொருத்தர் அங்கே தூங்க வேண்டியவர் இங்கே தூங்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான் ட்ரிப்பு. இதுக்கு என்னை சென்னையிலேருந்து வர சொல்லிட்டாங்க.